சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த ஸ்பேர் திருடுவாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது உண்மையா? ஸ்பேர் திருடுவாங்க மீன்ஸ் அது என்ன இதனால வருதுன்னா, இப்போ நான் பிரேக்கர் சொன்னேன் இல்லையா, அவங்க தான் இப்போ கூட்டு போகிறீங்க, அவங்க ரொண்டை கேட்குறாங்க, தராமல் இருந்தால் தான் அவங்களுக்கு கோவம் வந்துடுது. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, ஸ்பேரை தூக்கிடுறா. வெளியே கடைக்கு போகும்போது நாங்கள் கேட்போம், தெரிஞ்சவங்க தான் எங்கே சார் கொடுத்தீங்க, தெரியாது உங்களுக்கு தெரியாத கடை கொடுத்தீங்க. ஆமாம் சார், ப்ரோக்கர் கொடுத்தாங்க, திரும்பி காமிச்சாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க நமக்கு என்ன இஷ்யூ இருக்கோ அவங்க சொல்கிறோம். பாஸ்வேர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க பாஸ்வேர்ட் சொல்லிடுவாங்க. நம்பிக்கையான கடையில் இருந்தால் நம்பிக்கையாக சொல்லலாம். தெரியாத கடை நம்ம பாஸ்வேர்ட் சொன்னோன்னா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, பாஸ் பண்ணுவாங்களா, அப்போ தான் அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது, இப்படி பாஸ்வேர்ட் செக் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். பின் பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மனுஷங்களும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நான் மட்டும் இல்லை, நம்ம கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் டாக்டர் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வேலை பார்க்குற நம்மளோட இர்ஃபான் பாய் தான் நம்ம கூட இருக்காரு. வாங்க அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் பிரதர். ஸோ பிரதர், டெஃபினட்டாக வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு லெஃப்ட்னு ஒன்று இருந்துச்சுன்னா ரைட்னு ஒன்று இருக்கும், பாசிட்டிவ்னு ஒன்று இருந்துச்சுன்னா நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு ஃபோன் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க, எல்லா ஸ்பேர்ஸுமே கிடைக்கும், என்ன ஃபோனுக்கு சம்மந்தமாக என்ன பண்ணாலுமே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அட் தி சேம் டைம் வந்துட்டு ஃபோன்லேருந்து ஸ்கேம் பண்ணுறாங்க, ஃபோன்லேருந்து பார்ட்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ சமீபத்தில் வந்துட்டு கூட என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் போயிருந்தான். என்ன சொன்னான்னா, நான் போனேன் ரிச்சி ஸ்ட்ரீட்டு, என்கிட்டேருந்து ஃபோன் வாங்கிட்டு போனாங்க, ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தா அவங்க வேறு வழியாக ஓடிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் கூட நடக்குதா? ஏன்னா எனக்கு தெரில, சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொரு கேள்வி என்னன்னா, நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட பர்சனல் டேட்டா கூட வச்சுருப்பாங்கல்ல. ஆமாம், அவங்களோட பர்சனல் வீடியோஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இது கூட ஒரு சில பேர் வந்துட்டு எடுத்துட்டு ஆன்லைனில் வித்துடுறாங்க. அவங்களோட அது ஒரு வெஞ்சன்ஸ்னாலேயோ இல்லை வந்துட்டு காசு பண்ணதுனாலேயோ எதுக்காகவோ. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளால பண்ண முடியுமா? இது ஆக்சுவலி என்னென்னா மீன்ஸ், இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் எடுத்துன்னு போகிறீங்க, ஃபோனை இப்போ இப்படி எடுத்துன்னு போயிடறாங்கன்னா மீன்ஸ் நீங்கள் ரோட்டில் தெரியாதவங்ககிட்ட ப்ரோக்கர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா, நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. நீங்கள் உள்ளே வந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிற்பாங்க, அந்த பக்கம் நிற்பாங்க. ப்ரோக்கர் யாருன்னு தெரியாது, அவங்க ரோட்லேயே நிற்பாங்க. சார் மொபைல் சர்வீஸா, வாங்க சார் கொடுங்க சார். இப்போ நீங்கள் தெரியாதவர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா, யாரோ தெரியாதவங்க ப்ரோக்கர்ஸ் மீன்ஸ் யாருக்கிட்ட கொடுத்தா அவங்க இப்படி போய்ட்டு வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா மீன்ஸ் அவங்க ஸ்நாச்சிங் பண்ணவங்க இருப்பாங்களே, திருடுறவங்க இருப்பாங்க. சில நம்பிக்கையான ப்ரோக்கர்ஸ் கூட இருக்காங்க, வாங்கி போய் நம்பிக்கையான ஒரு கடையில் போய் வாங்கி கொடுத்து சர்வீஸ் பண்ணவங்க கூட இருப்பாங்க. அதுக்கு 100 பைசா வாங்கி மொத்தம் 1 வாங்குவோம். அவங்களுக்கு ஏற்ற சாப்பாடு காசு ஒரு 5 கஸ்டமர் பார்க்குறாங்க, 10 கஸ்டமர் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஏற்ற அன்றைக்கி ஒரு பர் டேக்கு அவங்களுக்கு அந்த சேலரி கிடச்சிடுது, போய் வீட்டுக்கு உண்டான செலவு கிடச்சிடுது, சாப்பாடும் கிடச்சிது. ஸோ அதனால் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. வேறு அது அவங்க பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அங்கே அந்த ஏரியா தான் இருக்காங்க அவங்க மோஸ்ட்லி. ஸோ அவங்க அதான் அவங்களுக்கு வேலையே, அதான் அவங்களுக்கு தொழில். ப்ரோக்கராக நிற்பாங்க. எதுவும் இஷ்யூஸ், ஃபோன் மட்டும் இல்லை, டிவியாக கூட எடுத்துன்னு போவாங்க. நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் எடுத்து வரீங்க, ஸ்பீக்கர்ஸ் கூட எடுத்துன்னு போய் ரெடி பண்ணி தருவாங்க. ஏன்னா ப்ரோக்கர் உண்டான ஒரு கமிஷன் இருக்குது. சார் எனக்கு ஒரு 2 order கொடுங்க, எனக்கு இருக்குது, அவங்க கேட்டு வாங்கிப்பாங்க. ஏன்னா அவங்களோட பிஸ்னஸாக தான் கஸ்டமர்ஸை பிடிக்கணும், எடுத்துன்னு போய் கொடுத்தா நமக்கு அங்கே கமிஷன் கிடைக்குது. அதனால தான் அதை பண்ணுவாங்க. சில தெரியாத கஸ்டமர்ஸ் தான் அவங்க திருடுறவங்க வந்து வாங்கி போயிடுவாங்க. யாராவது தெரியாத மூஞ்சி, புது மூஞ்சியாக கூட நிற்கலாம், ஆனால் நமக்கு தெரிய வராது யார் இந்த. ஸோ அதனால் மோஸ்ட்லி நீங்கள் ரெடியோ மார்க் போகிறீங்கன்னா தெரிஞ்சவங்க கூட போங்க, பெஸ்ட்டு. அது டிவியாக கூட இருக்கட்டும், இல்லை ஸ்பீக்கர்ஸாக கூட இருக்கட்டும், இல்லை மானிட்டர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ் இந்த மாதிரி கூட இருக்கட்டும், ஃபோனாக கூட இருக்கட்டும். மெயின்லி தெரிஞ்ச கடை தான் போவாங்க. தெரிஞ்சவங்க கனெக்டிவிட்டி இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஸ் டு ஃப்ரெண்ட்ஸ் கனெக்டிவிட்டி, அந்த மாதிரி தெரிஞ்ச முடி கனெக்ட் போகலாம். நீங்கள் நம்பிக்கையான கடை, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் பண்ணுவாங்க, ஏமாத்தலாம் மாட்டாங்க. அதே மாதிரி பட்ஜெட்டும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைஸாக இருக்கும், அதிகமாக சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சவங்களால கம்மியாக சொல்லுவாங்க. தெரியாத கஸ்டமர்ஸ் தான் சார் ஒரு 200 500 எக்ஸ்ட்ரா வைப்பாங்க, அவ்வளோதான். தெரிஞ்ச கஸ்டமர் வராங்கன்னா மோஸ்ட்லி அவங்க 100 200 கிடச்சா போதும், 500 கிடச்சா போதும், அவ்வளோதான் இருப்பாங்க. ஸ்பீக்கர்ஸ் புது ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஹோம் தேட்டர்ஸ் இருக்குது, ரெடியும் பண்ணுறாங்க ஸ்பீக்கர்ஸ். அதிலே இப்போ நீங்கள் ஹோம் தேட்டர்ஸ் ஃபால்ட் இருக்குது, ஹோம் தேட்டர் நீங்கள் எடுத்து போகிறீங்க, அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆம்பிளிஃபயர் இருக்குது, ஆம்பிளிஃபயர் கூட ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணாத ஒரு பொருளுமே ரெடி பண்ண முடியாதுன்னு இல்லை, ரெடிமேட் வந்தால் ஃபோன்லேருந்து, டிவியிலேருந்து, ஆம்பிளிஃபயர்லேருந்து, ஸ்பீக்கர்ஸ்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணலாம் நீங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் ஐசி மெக்கானிக்ஸ் அங்கே இருக்காங்க. ஃபோன்லேருந்து சரி எல்லாமே ஐசி மெக்கானிக்ஸ் இருக்காங்க. இந்த ஃபோனில் டிஸ்பிளே லைன்ஸ் வருது இல்லையா, அதுக்கும் இருக்காங்க, லைன்ஸ் எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அப்புறம் இந்த ஸ்பேர் திருடுவாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது உண்மையா? ஸ்பேர் திருடுவாங்க மீன்ஸ் அது என்ன இதனால் வருதுன்னா, இப்போ நான் பிரேக்கர் சொன்னேன் இல்லையா, அவங்க தான் இப்போ கூட்டு போகிறீங்க, அவங்க ரொண்டை கேட்குறாங்க, தராமல் இருந்தால் தான் அவங்களுக்கு கோவம் வந்துடுது. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, ஸ்பேரை தூக்கிடுறா. ஸ்பேர் தூக்கிடு மீன்ஸ் கனெக்டர் தூக்கிடுவாங்க, ஸ்டிப் தூக்கிடுவாங்க. குத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, பேக் பண்ணி கொடுத்துருவாங்க, இந்தாங்க சார், ஆனால் அவ்வளோ தான். இப்போது
அப்படியே கொடுத்தாலும் அவங்க சரி அப்படியே மறுபடியும் அந்த கடைக்கு போக மாட்டாங்க, அவங்க வேறு கடை தான் போவாங்க கஸ்டமர். வேறு கடைக்கு போகும்போது நாங்கள் கேட்போம், தெரிஞ்சவங்க தான் எங்கே சார் கொடுத்தீங்க, உங்களுக்கு தெரியாத கடை கொடுத்தீங்க. ஆமாம் சார் ப்ரோக்கர் கொடுத்தாங்க, திரும்பி காமிச்சாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போது அவங்க நமக்கு என்ன இஷ்யூ இருக்கோ அவங்க சொல்கிறோம், பேட்டரி இஷ்யூ அந்த இஷ்யூ இருக்குது பண்ணுறீங்களா கேட்டுப்போம், ஓகே சொன்னால் பண்ணுறோம். அதுக்கு அவங்க கோத்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கடைக்கு போனேன், இந்த பையன் கூப்பிட்டு போனார் ப்ரோக்கரு, ஃபோனே திருடிட்டாங்க. ஸோ அவங்க நார்மல் திங்ஸ் தான் பேசுவாங்க சில கஸ்டமர். அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி போர்டு ஸ்பேர் எடுத்துட்டாங்கப்பா, இந்த பேட்டரி எடுத்துட்டான்ப்பா, ஃபோனே அவங்க தெரிலப்பா அப்படின்னுவாங்க. அவங்க ஃபோன் வாங்கி வந்துடுவாங்க, பேசுகிற பேச்சு அப்படி தான் இருக்கும், புரியுதுங்களா? ஆனால் ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க. யார் எந்த ப்ரோக்கர்ஸ் சொல்கிறேன் இல்லையா, அந்த ப்ரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா சண்டை ஆகிடும் அங்கே நமக்கே தெரியாது, வாக்குவாதம் ஆகும்போது நான் ஒன்றா ஃபோனே தர மாட்டாங்க, ஃபோனே இல்லை போ அப்படின்னு சொல்லி அப்புறம் கூட இருப்பாங்க. அவங்க போய் போலீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸை கூப்பிட்டு வந்து அப்புறமா வந்து ரெக்கவரி பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. நீங்கள் ஒரு வீக்லி ஒரு 2-3 days அங்கே 3 கேஸ் பார்க்கலாம். சரி, நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி கேசஸ் எல்லாம், கொஞ்சம் சொல்ல முடியுமா? நானே பார்த்துருக்கேன், ஏன்னா போலீஸ் அங்கே தான் இருக்குது, என் நியர்பை அங்கே தான் எனக்கு கடை, வந்து என்னோடய கடை. நிறைய கேசஸ் வரும், இந்த மாதிரி ஃபோன் டிஸ்பிளே மாற்றுறோம் சார், நான் டிஸ்பிளே மாற்றி கொடுத்துட்டாங்க, ஆனால் வந்து இப்போ வேறு ஃபால்ட் சொல்கிறாங்க, அது காசு கஷ்டமாக கொடுக்க மாட்டாங்க, அது நாங்கள் தான் பண்ணி கொடுத்தாங்க. சரி போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க. ஆமாம், அது பண்ணி கொடுத்தா ஆகணும், ஏன்னா போலீஸ் கூப்பிட்டு வந்து நம்ம பேசும்போது நம்ம பண்ணி கொடுத்தா ஆகணும். ஆனால் ஃபால்ட் ஏற்கனவே வந்துருக்கும், அவங்க சொல்ல மாட்டாங்க, நம்ம பார்த்து தான் பண்ணி சொல்லுவோம். அது பிஃபோர் நாங்களே பார்த்து நாங்களே சொல்லிட்டா இஷ்யூஸ் கிடையாது. சண்டே மீன்ஸ் அங்கே அது மோர் தென் ஒரு 1/2 hour 1 hour சண்டை நடக்கும், அடிதலை கூட ஆகும். ஃபோனை தூக்கி வச்சுருவான் கஸ்டமரு, இல்லை இவங்க கஸ்டமர் வந்து கை வச்சுருவான், இல்லை அவங்களே வந்து கஸ்டமரில் கை வச்சுருவாங்க. மோஸ்ட்லி இது வரைக்கும் ரெடி மார்க்கில் ஃபஸ்ட் டைமாக இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது யார்கிட்டையும் கை வந்து நம்ம வைக்கிற மாதிரி. ஏன்னா இப்படி ஒரு தப்பான இன்டென்ட் வந்துடும், அதனால் வைக்கிறது கிடையாது யார் மேலேயும். ஏன்னா ஆல்ரெடி மோஸ்ட்லி ரேடியோ மார்க்கெட்னா இதுதான் ஸ்கேமிங்கு, தப்பான வேலை இதுன்னு பேசுகிறாங்க, அதனால் அதை நாங்கள் பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி நம்ம எவ்வளோ காம போய் பேசி பார்ப்போம், அவ்வளோனா அதுக்கப்புறம் சண்டை தான் ஆகும். அந்த டைமில் ஆகுது அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, போலீஸ் கூட்டு வருவாங்க, அந்த டைம் நம்ம பண்ணி கொடுத்து தான் ஆகணும், பண்ணி கொடுக்கும்போது சொல்ல முடியாது. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போலீஸ்கார் என்ன சொல்லுவாங்க, எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் பா என்ன இருக்கோ பார்த்து பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு என்னென்ன ஸ்பேர் காசுனோ அது மட்டும் வாங்கி அனுப்பிச்சுட்ருவோம், அவ்வளோதான். இது ஸ்கேமிங்கிறது என்னென்னா, சில பேர் நான் ஒரு லேடிஸ் இந்த மாதிரி இருப்பாங்க, அந்த பசங்க இருப்பாங்க இல்லையா, அப்போ எப்படியோ என்ன அவங்க மைண்ட் தெரியல இருப்பாங்க தெரியாது. இப்போ பொண்ணுங்க வராங்க, இப்போது நான் ஒரு பாய் இல்லை வேறு ஒரு பசங்க இருக்காங்க, ஹாய் ஹலோ பேசியிருப்பாங்க. இப்போ அவங்க மைண்டில் என்ன வரும், பேசுது அந்த பொண்ணுக்கு என்ன வரும், பையன் பேசுகிறானே, இந்த மாதிரி ஒன்று வரும்போது என்னன்னா, சரி டேட்டாஸ் ஃபோன் பாஸ்வேர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க பாஸ்வேர்ட் சொல்லிடுவாங்க, நம்பிக்கையான கடையில் இருந்தால் நம்பிக்கையாக சொல்லலாம், தெரியாத கடை நம்ம பாஸ்வேர்ட் சொன்னோன்னா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, பாஸ் பண்ணுவாங்களா, அப்போ தான் அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது, இப்படி பாஸ்வேர்ட் செக் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்மளோட பர்சனல் வீடியோஸ் எல்லாம் ஃபோனில் வச்சுக்கிறது நல்லதுன்றீங்களா இல்லை நல்லது இல்லைன்றீங்களா? பர்சனல் வீடியோஸ் ஃபோனில் வச்சுக்கிறது நம்ம இஷ்யூஸ், நம்ம பர்சனல் நம்ம ஃபோனில் வச்சுக்கலாம், தாராளமாக வச்சுக்கலாம். அதுக்கும் ஒரு ப்ரைவேசி ஆப் இருக்குது, ப்ரைவேசி லாக் இருக்குது, தாராளமாக போட்டு வச்சுக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. அதுலேருந்து கூட எடுக்க முடியாதா? அதுலேருந்து எடுக்க முடியாது, எது பண்ணாலும் எடுக்க முடியாது. ஒன்று அந்த ஆப் டிலீட் பண்ண தான், ஏன்னா ப்ரைவேசி ஆப் லாக் இருக்குது. அது என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ கேலரி இருக்கு இல்லையா, கேலரியில் சம் ஃபோட்டோஸ் நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கேலரியில் நீங்கள் ஆப் லாக்னு ஒன்று இருக்குது, ஆப் லாக் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஆப்புக்கும் நீங்கள் பாஸ் போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஆப் இப்போது நீங்கள் ரெடி பண்ண ஃபோன் ரெடி பண்ண வந்துடுறீங்க, உங்கள் ஃபோன் பாஸ்வேர்டு தான் போட்டிருக்கீங்க. இது நான் கேலரிக்கிட்ட போகும்போது பாஸ்வேர்டு கேட்குது, அந்த பாஸ்வேர்டு நான் சொல்லக்கூடாது, நான் இந்த பாஸ்வேர்டு தான் சொல்ல தவிர கேட்பேன் தவிர அந்த பாஸ்வேர்டு நான் கேட்க மாட்டேன். அதே தெரியாத கடைக்கு போனீங்கன்னா அவங்க அந்த பாஸ்வேர்டு கேட்டு உள்ளே போனாங்கன்னா அது கஸ்டமர் இல்லை நம்ம கேள்விப்படுறோம். அப்போ இந்த எம்எம்எஸ் எல்லாம் எப்படி தான் வருது? அது மூலியம் தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி பொண்ணும் பேசுகிறா பையனும் பேசிக்கிறான், அதில் ஹாய் ஹலோ பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறேன் இல்லையா, அது அவன் அனுப்புவான், வரியா மீட் பண்ணலாம், வரியா டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அந்த மாதிரி டைமில் தான் அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் என்ன ஆகுதுன்னா ஸ்கேமிங் இருக்குது. பொண்ணு அவங்க மாட்டலன்னா அந்த மாதிரி தான் அவங்க ஸ்கேமிங் இருக்குது. சப்போஸ் அந்த பொண்ணு போய் இந்த ஃபோட்டோஸ் மாட்டிக்கிச்சு பையன் எடுத்துக்கான்னு தெரிஞ்சு விட்டு அந்த பொண்ணு மாதிரி நீங்கள் எதனா கேள்விப்பட்டிருக்கீங்களா ரிஜிஸ்ட்ரியில் நடந்து? நான் இதுவரையும் கேள்விப்பட்டதில்லை, மீன்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி ஃபோனை திருடிட்டாங்க, போர்டை திருடிட்டாங்க, ஃபோனு பிடிச்சி கொடுத்துட்டாங்க, ஃபோட்டோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஃபோட்டோ இதெல்லாம் எதுவும் பார்த்தது கிடையாது, நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. இப்போது இந்த ஹேக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்களா? ஹேக்கர்ஸ் இருக்காங்க, ஓப்பனாக சொல்கிறேன், இல்லைன்னு சொல்ல. சம் ப்ராப்ளம்ஸ்னால இப்போ பண்ணுறதில்லை. ஆனால் ஹேக்கர்ஸ் இருக்காங்க. என்ன மாதிரி ஹேக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க? ஹேக்கிங் மீன்ஸ் அந்த ஃபோன் லாக் எடுக்கிறது. இப்போ நீங்கள் டேட்டாஸ் இருக்கு இல்லையா, அவங்க இப்போது சில கஸ்டமர் வருவாங்க, என் டேட்டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்,
லாக் பாஸ் மட்டும் எடுக்கணும் அப்படின்னு போது லாக் பாஸ் மட்டும் எடுத்து தருவாங்க இல்லையா. அதனால ஹேக்கர்ஸ் வந்து இப்போது அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போது ஏன் பண்ணுறது இல்லைன்னா நிறைய போலீஸ் இஷ்யூலாம் இருக்குது, சம் விஐபிஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போது அந்த ஹேக்கர்ஸ்லாம் இப்போது இல்லை. இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் ஹேக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா? பிஃபோர் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து அதை பண்ணுறதில்ல. ஏன்னா நிறைய போலீஸ் கேசஸ் வந்துச்சு அங்கே ரேடியோ மார்க்கெட்டில். இந்த இஷ்யூஸ்லாம் இங்கே இருந்தா போகுது, பொண்ணுங்க டீட்டெயில்ஸ்லாம் அதிகமாக போகுது, ஸ்கேமிங் நடக்குது, பொண்ணுங்க வந்து அங்கே கூப்பிட்றாங்க இங்கே கூப்பிட்றாங்க. இதனால் இஷ்யூஸ் அதிகமாகுதுன்னு அவங்க நம்ம வந்து சம்பாதிக்க தான் உட்காந்துருக்கோம். இப்போ நீங்கள் வரீங்க, தெரிஞ்சவங்க வரீங்க, தெரியாதவங்க வரீங்க, லாக் மட்டும் தாங்கன்றீங்க. இப்போ நம்ம அதுக்கு உண்டான சார்ஜ் 500 300 வாங்க தான் போகிறோம். அது கட்சா நாங்கள் சாப்பாடு கடைக்கு ரெண்டு தர போகிறோம், அவ்வளோதான். பசங்க வேலை செய்கிறீங்களா, பசங்க சளி தர போகிறோம். அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம அது ஸ்கேமிங் பண்ணி ஹேக் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நீங்கள் என்ன கேட்குறோ அதை செஞ்சு தர போகிறோம். அதை நீங்கள் செஞ்சு போகிறீங்க இல்லையா, அது ஸ்நாச்சிங் ஃபோனா இல்லை நீங்கள் உங்கள் ஒய்ஃப் ஃபோனா இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோனா நமக்கு தெரியாது, யார் ஃபோனும் நமக்கு தெரியாது. நீங்கள் பண்ணுற வேலை தான். ஆனால் வந்து நமக்கு இப்போ ஒரு ஃபோன் ஒன்று கொடுக்குறேன், நான் வந்துட்டு டேட்டாவும் என்னோட பாஸ்வேர்டும் சொல்லலை, எதுவுமே சொல்லலை, ஆனால் அதில் இந்த டேட்டாஸ் எல்லாமே எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. பட் அது பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஈஸியாக பண்ண முடியாது, அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது யாராலையும். ஆனால் பண்ணலாம் பண்ண முடியாதுல்ல, பண்ணலாம். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி பிரதர், இப்போ நம்ம இந்த ஸ்கேமிங்லேருந்தும் சரி, இந்த ஃபோட்டோ ஃபிஷிங்லேருந்தும் சரி, இதில் எல்லாத்துலேருந்துமே நம்ம தப்பிக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் நம்ம தப்பிக்கலாம்? கடைசியாக இந்த மாதிரி விஷயம் கேட்குறீங்களா? ஈஸி தான். நான் ஒன்றுமே சொல்ல, அதான் சொன்னேனே, பிஃபோராக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கடை போங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்கன்னா ஆப் லாக்னு இருக்குது. கேலரிக்குள்ளே ஒரு ஆப் லாக் போட்டிங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் தான் உள்ளே போக முடியும். இப்போ நீங்கள் ஃபோன் ரிலீவ் பண்ண போகிறீங்க, அங்கே வந்து பாஸ்வேர்ட் கேட்குறாங்க, டிஸ்பிளே மாற்றிருங்க சார், டிஸ்பிளே செக் பண்ணணும், உங்கள் ஃபோன் செக் பண்ணணும், மைக் செக் பண்ணணும்னா தாராளமாக ஃபோன் பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுக்கலாம். அந்த ஆப் லாக் போட்டிருந்தால் மட்டும் தாராளமாக கொடுக்கலாம். ஆப் பாஸ்வேர்ட் சொல்லி கொடுக்கலாம். நீங்கள் ஆப் லாக் கேலரிக்குள்ளே ஃபோன் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அது நீங்கள் அன்ரிஸ்க் எடுக்கிறீங்க அர்த்தம். புரியுதுங்களா? நீங்களே ரிஸ்க் எடுத்த மாதிரி தான் அது நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது வந்து தெரிஞ்ச கடைக்கு போனீங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. தெரியாத கடைக்கு போகிறீங்கன்னா சொல்ல முடியாது. அண்ட் இப்போது நீங்கள் ப்ரோக்கர் மூலியமாக போகிறீங்கன்னா அது கண்டிப்பாக சொல்லவே முடியாது. மோஸ்ட்லி தெரிஞ்ச கடைக்கு போனீங்கன்னா உங்கள் டேட்டா செக்யூர்டு, அதே மாதிரி உங்கள் ஃபோனும் செக்யூர்டு. என்ன ஃபால்ட் இருக்கோ அது மட்டும் தான் சொல்லுவாங்க தவிர மற்ற ஃபால்ட் சொல்ல மாட்டாங்க. அண்டு அதுக்கு என்ன சார்ஜஸ் இருக்கோ அது மட்டும் தான் வாங்குவாங்க, அதிகமாக வாங்க மாட்டாங்க. சூப்பர் ப்ரோ. இந்த எபிசோட்ல நம்மளுக்காக வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசுனீங்க. மீண்டும் இன்னொரு எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.